யோசிச்சு பாருங்க, உங்கள் உயிர் நண்பன் உங்களோட காதலியை, நீங்கள் 6 வருஷமாக உயிருக்கு உயிராக காதலித்த காதலியை நீங்கள் உடம்பு சரியில்லாமல் பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கீங்க, ஒரு சர்ஜரிக்கு அப்புறம் ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த டயத்தில் உங்கள் முதுகுக்கு பின்னாடி கள்ளக்காதல் பண்ணி உங்ககிட்டேருந்து பிரித்து கூட்டிகிட்டு போனால் எப்படி இருக்கும்? இது ஸ்டோரி லைன் கிடையாது கைஸ், நிஜமாகவே ஒரு WWE சூப்பர் ஸ்டாரோட லைஃப்பில் நடந்த விஷயம் இது. இதை WWE ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்கஸ்ட் பச்சை துரோகம்னு சொல்லலாம். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு மை சேனல் ஸ்லாம் அண்ட் ஸ்ட்ரைக். WWE ஸ்டோரிஸ், ரிவ்யூஸ் அண்ட் நியூஸ் உடனே உங்களுக்கு தெரியணும்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரியில் 2000 காலகட்டங்களில் நம்ம போகிறோம். ஸோ அந்த டைம் நீங்கள் WWE பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஒரு சைடு டீம் ஹார்டி பாய்ஸ், மேட் ஹார்டி அண்ட் ஜெஃப் ஹார்டி. இன்னொரு சைடு டீமில் பார்த்தீங்கன்னா எட்ஜ் அண்ட் கிறிஸ்டியன். அவங்களுக்கு நடுவில் நடந்த லேடர் மேட்செல்லாம் யாராலையுமே மறக்க முடியாது, அந்த அளவுக்கு கிளாசிக்கல் மேட்சஸாக இருக்கும். ஸோ இவங்களுக்கு நடுவில் நடந்த ஒரு கசப்பான சம்பவம் தான் இது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா டீம் எக்ஸ்ட்ரீம் சொல்லிட்டு நம்ம மேட் ஹார்டி, ஜெஃப் ஹார்டி, அப்புறம் லீட்டா, ஸோ WWE டிவா லீட்டா, இவங்கெல்லாம் சேர்ந்து WWEயில் ஒரு பெரிய ஃபேக்ஷனாக இருந்தாங்க. ஸோ அந்தப்போ பார்த்தீங்கன்னா எட்ஜு, கிறிஸ்டியன் அண்டு டீம் எக்ஸ்ட்ரீம் பார்த்தீங்கன்னா பிட்டர் எனிமீஸாக இருப்பாங்க. ஆனால் அது வெறும் திரைக்கு முன்னால் தான். திரைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4 பேர் எக்ஸ்ட்ரீம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஒன்றுக்குள்ளே ஒன்று, ஒரே ஹோட்டலில் தங்கிறது, ஒரே காரில் எல்லோரும் ட்ராவல் பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்திருக்காங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஹார்டிக்கும் லீட்டாவுக்கும் ஒரு காதல், நல்ல ஒரு காதல் மலர்ந்து அப்படியே போகுது. 6 வருஷமாக 2 பேரும் உயிருக்கு உயிராக காதலித்து மாறி மாறி ஷோஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க WWEக்கு வேண்டி. ஆனால் மேட் ஹார்டிக்கு தெரியாது, அவரோட க்ளோஸ் நண்பனே இந்த காதலை சுக்குநூறாக உடைக்கிறதுக்கான காரணமாக இருப்பாருங்கிற மாதிரி. ஸோ இது 2004 காலகட்டங்கள். ஸோ 2004 ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மேட் ஹார்டிக்கு ஒரு பெரிய இன்ஜுரி ஒன்று ஏற்படுது. ஸோ அவரோட முட்டியில் அடிபட்டு அவர் அதுக்கு சர்ஜரி பண்ணி, ஸோ அவர் பெட் ரெஸ்ட்டில் இருந்தார். ஸோ அவரால் WWEக்கு வர முடியாது. ஆனால் லீட்டாவுக்கு WWEக்கு வரணும். ஸோ அவங்க கண்டினியூவாக போயிட்டு தான் இருக்கணும். மேட் ஹார்டி இல்லாமல் போக ஆரம்பித்தாங்க. ஸோ அந்தப்போ அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டாக இருந்தது எட்ஜு தான். ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா லீட்டாவும் எட்ஜும் கொஞ்சம் கொஞ்சமாக நெருங்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அந்தப்போ லீட்டா தனியாக இருக்கும்போது எட்ஜு தான் அவங்க கூட இருந்து எல்லாம் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அந்த டைம் பார்த்தீங்கன்னா எட்ஜும் அவங்களோட செகண்ட் மனைவி கூட டைவர்ஸ் ஆகிட்டு தனிமையில் தான் இருந்தார். ஸோ முதல்ல அவங்க 2 பேரும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட இவங்க தானேன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக பழகிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரே ரூமில் தங்கிறது, ஒரே காரில் ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு. நாளடைவில் அந்த நட்பு கொஞ்சம் கொஞ்சமாக திசை மாதிரி கொஞ்சம் காதலாக மலருது. எட்ஜுக்கு தெரியும் அவரோட ரொம்ப க்ளோஸ் நண்பனோட லவ்வரை நம்ம இந்த மாதிரி பண்ணுறோமே அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டே தான் அவர் இறங்கி பண்ணியிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பேரும் எட்ஜும் லீட்டாவும் மேட் ஹார்டிக்கு முதுகுக்கு பின்னாடி கள்ளக்காதல் எல்லா விஷயமும் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது மேட் ஹார்டிக்கு தெரியவே இல்லை. ஆனால் ஒரு நாள் மேட் ஹார்டி சும்மா லீட்டாவோட ஃபோனை நோண்டுவோமேன்னு சொல்லிட்டு லீட்டாவோட ஃபோனை எடுத்து நோண்டி இருக்காரு. அந்தப்போ அவருக்கு வந்த ஒரு மெசேஜ் அவர் நெஞ்சத்தை சுக்குநூறாக உடைச்சி அவரோட வாழ்க்கையே ஒரு இருட்டில் தள்ளிருச்சு. பார்த்தீங்கன்னா எட்ஜு அந்தரங்க மெசேஜை அனுப்பியிருந்தார். ஸோ அதெல்லாம் அவர் ஃபுல்லாக படித்து பார்க்குறாரு. படித்து பார்த்துட்டு ஒரு செகண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காரு. இதை தெரிஞ்ச லீட்டா அவரை விட்டு விலகி போயிடுறாங்க.
மேட்டாடி வந்து இன்னும் ரெக்கவர் பண்ணிட்டு இருக்காரு இன்ஜுரியிலேருந்து. அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்டர்நெட்டில் போட்டு விட்டுடுறாரு. இந்த மாதிரி என் நண்பன் வந்து எனக்கு துரோகம் பண்ணிட்டான், இந்த மாதிரி என்னோட காதலியை வந்து இழுத்துட்டு ஓடிட்டான், அந்த மாதிரி இன்டர்நெட்டில் பதிவு பண்ணுறாரு. இதை பார்த்த WWE வந்து WWE மேனேஜ்மெண்ட்டும் மிஸ்டர் மெக்மேனும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு நடக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மேட்டாடிக்கு ஹெல்ப் பண்ணாமல் காரணமாக இருந்த எட்ஜ் அண்ட் லீட்டாவுக்கு சாதகமாக முடிவெடுத்திருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட மேட்டாடியை வந்து WWE பேரை வந்து கெடுக்கிறாருன்னு சொல்லிட்டு மேட்டாடியை வந்து வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. அவர் காதலே இழந்து அவர் வேலையை இழந்து ஒரு தனி மரமாக உட்காந்துருந்தார் மேட்டாடி. அந்தப்போ தெரியாது நம்ம க்ரௌடுக்கு இருந்த பவரு WWEக்கு. எங்கெல்லாம் எந்தெந்த ஷோலெல்லாம் எட்ஜையும் லீட்டாவையும் பார்க்குறாங்களோ க்ரௌடு வந்து வி வாண்ட் மேட் சொல்லி கரகோஷம் எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே லீட்டாவை திட்டி தீக்கிறாங்க. WWEஆல் அந்த ப்ரெஷர் தாங்க முடியல. ஃபேன்ஸ் எல்லாம் ரொம்ப ஆக்ரோஷமாக மேட்டாடிக்கு வேண்டி கூவ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் மிஸ்டர் மெக்மேன் அவரோட தந்திர புத்தியை யூஸ் பண்ணி இதை ஒரு ஸ்டோரி லைனாக மாற்றி கோடிக்கணக்கில் பைசா பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளானை போட்டு அவர் வந்து மேட்டாடி கூப்பிடுறாரு. நீ வந்து இந்த மாதிரி WWEக்கு திரும்பி வா, வந்து உன்னோட பழி வாங்கிக்கோ, எட்ஜுக்கு எதிராக இதை வந்து ஒரு ஸ்டோரி லைன் மாதிரி கொண்டு போய் பழி வாங்கிக்கோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணுறாரு வின்ஸ் மெக்மேன். ஸோ பணத்துக்கு வேண்டியோ ஒரு பழி வாங்கணுங்கிறதுக்கு வேண்டியும் மேட்டாடி வந்து அதை அக்செப்ட் பண்ணி வராரு. ஸோ 2005 வந்து ஒரு ரா செக்மெண்ட்டில் வந்து க்ரௌடுலேருந்து ஓடி வராரு மேட்டாடி ஓடி வந்து முத்துன்னு மொத்துறாரு எட்ஜை. அட்டின்னு அடிச்சுட்டு மைக் எடுத்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எதுவுமே இல்லை, உண்மையான நெஞ்சிலேருந்து ஒரு ப்ரோமோ கட் பண்ணுறாரு. ஆடம் ஈவ், நீங்கள் 2 பேரும் இதுக்கு வந்து அனுபவிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மொரட்டு ப்ரோமோ ஒன்று கட் பண்ணுறாரு. அவர் பார்த்தீங்கன்னா எட்ஜும் லீட்டாவுன்னு சொல்லாமல் அவங்களோட ஒரிஜினல் பேரை வச்சு ப்ரோமோ கட் பண்ணனால க்ரௌடுக்கெல்லாம் தெரிஞ்சிருச்சு இது வந்து ஸ்டோரி லைன்லாம் கிடையாது, இது ஒரு உண்மையான வார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் 4-5 மேட்ச் நடக்குது எட்ஜுக்கும் மேட்டாடிக்கும் நடுவில். 2 பேரும் அடிக்கிற அடியில் உண்மையாகவே 2 பேரும் மாறி மாறி அடிக்க ரத்தம் பொழிய ஸ்டீல் கேஜ் மேட்செல்லாம் நடந்துச்சு. 2 பேரும் இன்னொரு ஆளை அடித்தே கொல்லணுங்கிற வெறியில் 2 பேரும் மாறி மாறி உண்மையாகவே தாக்கி ஒரு WWE ஹிஸ்ட்ரியிலே இந்த மாதிரி ஒரு ஃபியூடு நடந்தது கிடையாது. ஸ்கிரிப்டிலே ஒரு நஜம் ஃபைட் மாதிரி 2 பேரும் கொண்டு போனாங்க. ஆனால் WWE ஹிஸ்ட்ரியிலே இப்படி ஒரு பச்சை துரோகம் யாராலையும் பண்ணியிருக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய ரேடியோ இன்டர்வியூவில் லீட்டா வந்து உட்காந்துருந்துருப்பாங்க. ஸோ அந்தப்போ மேட்டாடி வந்து யாருக்குமே தெரியாத ஒரு அனானமஸ் காலர் மாதிரி வந்து லீட்டாவை வச்சு கிழிச்சு தள்ளியிருப்பார் அந்த ஷோவில். ஆனால் கடைசியாக ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மேட்டாடியும் எட்ஜும் ஒரு இன்டர்வியூவில் உட்காந்துட்டு சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி அந்த டைம் நாங்கள் 2 பேரும் சின்ன பசங்களாக இருந்தோம், எங்களுக்கு கோவத்தின் உச்சியில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் மாறி மாறி தாக்கிக்கிட்டோம், ஆனால் இப்போ நாங்கள் 2 பேரும் அதை கடந்து போயிட்டோம், இப்போ நாங்கள் 2 பேரும் ஓரளவுக்கு அதை வந்து பேட்சப் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. ஒரு ஸ்கிரிப்டட் திரைக்கு முன்னாடி நடக்க வேண்டிய காரியங்கள் அதெல்லாம் திரைக்கு பின்னாடி நடந்தால் எந்த அளவுக்கு அது வந்து ஒரு டேமேஜை உண்டாக்குங்கிறதுக்காக மிகப்பெரிய எக்ஸாம்பிள் இந்த பச்சை துரோகம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த துரோகத்தை பற்றி? WWE ரைட்டான முடிவு எடுத்திருந்தாங்களா? இந்த மாதிரி மேட்டாடியை வந்து வேலையை விட்டு தூக்கிட்டு அவங்க பேரை கெடுத்தனாலன்னு சொல்லி ஒரு காரணத்தை சொல்லி தூக்கினது ரைட்டா? இல்லைன்னா நண்பர்களாக இருந்த 2 பேர் ஒரு பொண்ணுக்கு வேண்டி கடும் எதிரிகளாக மாறின தருணம், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ஸில் விடுங்க கைஸ். மீண்டும் இன்னொரு வீடியோவில் WWE ஸ்டோரிஸ் இல்லைன்னா ரிவ்யூஸ் இல்லைன்னா நியூஸ் ஓட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.